டெக் ஸ்க்ரோல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்க ரொம்ப நாளா கேட்ட வீடியோ தான் டாப் 10 15,000க்குள்ள ப்ரொஜெக்டர் வந்து எனக்கு சொல்லுங்க சொல்லி கமெண்ட் பண்ணிருந்தீங்க. உங்களுக்கான வீடியோ தான் அது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எஃபர்ட் பண்ணி மேக் பண்ணதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போற ப்ரொஜெக்டர் ZADCO UVA Blaze Plus. ஸோ இது வந்து ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர் என்ன ப்ரோ இருக்குது இந்த ப்ரொஜெக்டில் கேட்டிங்க அப்படின்னா, நெட்ஃப்ளிக்ஸ் சர்டிஃபைடு ஸ்மார்ட் ஹோம் ப்ரொஜெக்டர் 4K அல்ட்ரா ஹெச்டி. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் வந்து காமிச்சிருப்பேன். இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவல். 1000 ANSI லூமன்ஸ், HDMI ஆர்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். Wi-Fi 6 அண்ட் ப்ளூடூத் இருக்குது. இதில் மெயினாக நம்ம ஹைலைட் ஃபீச்சர் வந்து இந்த 270 டிகிரி ரொட்டேஷனுக்கான அந்த ஸ்டாண்டு தான். ஸோ அதனால் நீங்கள் சீலிங் மவுண்ட்டும் பண்ணிக்க முடியும், நீங்கள் டேபிள் மவுண்ட்டும் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? நேட்டிவ் 1080 பிக்சல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல பிரைட்டரான ஒரு ப்ரொஜெக்டர். ChatGPT இன்டகிரேட்டடே வருது. HDR வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பிளேஸ் போகலாமா இல்லை பிளேஸ் ப்ளஸ் போகலாமான்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் GST 2.0 பிளேஸ் ப்ளஸ்ஸே உங்களுக்கு 15,000 கிடைக்குது. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா கூப்பன் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த கூப்பன் அப்ளை பண்ணிங்கன்னா 1000 ரூபீஸ்க்கு டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு வரும். அமேசானில் டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 15,490 1000 போச்சுன்னா நீங்கள் 14,599, அதாவது 15,000க்கும் கம்மியாக இந்த பிளேஸ் ப்ளஸை வந்து வாங்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஹைலைட்டு. இல்லை ப்ரோ இன்னும் கம்மியாக வேணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் அமேசான் பே ICICI பேங்க் யூஸ் பண்ணால் 15,490 கிடைக்கும். HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 14,599 உங்களுக்கு வரும். அதிலிருந்து 1,549 ருபீஸ் உங்களுக்கு இன்னும் லெஸ்ஸராகவே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ 14,000 வாங்கலாங்க. கண்டிப்பாக 14,000 சூப்பரான ஒரு ப்ரொஜெக்டர். 7000:1 ஸ்டாட்டிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுக்குறாங்க. கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இம்மர்சிவான ஒரு ஆடியோ. எக்ஸ்டர்னல் சவுண்ட் பாரே வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா HDMI ஆர்க்கை வச்சு நம்ம வந்து டால்பி அட்மாஸ் வந்து எடுத்துகிட்டு வர முடியும் சவுண்ட் அவுட்புட்டு. ஸ்க்ரீன் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 1:35:1 இருக்குது. சரிங்களா? இதில் கொடுத்துருக்கிற ஆண்ட்ராய்டும் 13, அதனால் உங்களுக்கு லேக் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ பிராண்ட் சைடில் எனக்கு தெரிஞ்சு 18,000 இந்த ப்ரொஜெக்டர் வந்து லான்ச் பண்ண ப்ரைஸ் 18,990 19,000 கிட்டே இருந்துச்சு. 15,000 கொடுக்குறாங்க. தி ஒர்த்து. இம்மீடியட்டாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம லிஸ்ட்டில் ZADCO UVA Vibe. ஸோ ZADCO UVA Vibe உங்களுக்கு காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள். ஸோ இது வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, என்னோடய பட்ஜெட் வந்து வெறும் 13,000 ப்ரோ. அதுலேருந்து கொஞ்சம் கூட நான் வந்து என்னோடய பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன். ஸோ அப்போது ஒரு பெஸ்ட் ப்ரொஜெக்டர் சொல்லுங்கள் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் வாங்கலாம். UVA Vibeக்கும் நம்ம ZADCO UVA Blaze Plusக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு கொடுத்துருக்க ANSI லூமன்ஸ் அதில் 1000 சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து கொஞ்சம் லூமன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். அதே 270 டிகிரி தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகும். இதில் வந்து ANSI லூமன்ஸில் கொடுக்கல, லூமன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. பட் நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் டெஸ்ட் பண்ணும்போதே காமிச்சிருப்பேன் அதோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்றத. உங்களுக்கு லிங்க்கில் வந்து நான் அட்டாச் பண்ணி விட்றேன் ஃபுல் ரிவ்யூ. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஹைலைட்ஸ் தான். ஆல்ரெடி நான் ரிவ்யூ பண்ணியாச்சு. உங்களுக்கு ஐ கார்டில் வேணும்னா இல்லை நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வீடியோ இருக்கும். அதை நீங்கள் வச்சு கம்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொடுத்துருக்க லூமன்ஸ் வேல்யூ அதை விட இது வந்து கொஞ்சம் கம்மி. எனக்கு வந்து நான் நைட்டில் வந்து மோஸ்ட்லி பார்ப்பேன் ப்ரோ. நான் ஹாலெல்லாம் வச்சு பார்க்க மாட்டேன். ஸோ பிரைட்னஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. பட்ஜெட் வந்து எனக்கு இந்த பட்ஜெட்டில் தி பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக UVA Vibe வந்து வேறு லெவல் பண்ணிட்டான். எல்லா ஃபீச்சர்ஸும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேம் தான். இதுலேயும் நெட்ஃப்ளிக்ஸ் அஃபிஷியல் சர்டிஃபைட் இருக்குது. மற்ற எல்லா ஃபீச்சர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா Blaze Plusல, அது எல்லாமே இதுலேயும் வந்து உங்களுக்கு கூடவே வந்துடும். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 12,990 வருது தற்போதைய அமேசான் விலை. HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வெறும் 11,740 நீங்கள் வந்து வாங்கலாம். 11,000 இமீடியட்டாக நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் தான் நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதில் மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 4K
மற்றது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ChatGPT இன்டெகிரேட்டடு, வைஃபை 6 சப்போர்ட் பண்ணுறது, HDMI 6க்கு இருக்கிறது, நெட்ஃப்ளிக்ஸ் ஆண்ட்ராய்டு 13 இது எல்லாமே சேம் தான் சரிங்களா. வேறு எந்த பெரிய டிஃப்ரென்ஸும் கிடையாது. உங்களுக்கு பிளேஸ் ப்ளஸில் கொஞ்சம் அதிகம் பெரிய ரூம் சைஸ்க்கு வந்து அது சூட்டபுளாக இருக்கும். சின்ன ரூம் சைஸ்க்கு த்ரோ ரேஷியோ அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1:2:1 த்ரோ ரேஷியோ அதோட இது கொஞ்சம் கம்மி தான். அதோட இது அட்வான்டேஜ் என்ன ஸ்பெசிஃபை பண்ணுங்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு சின்ன ரூமுக்கு பெரிய ஸ்க்ரீன் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஸோ ரூம் சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளேஸ் ப்ளஸை போகிறதுக்கு விட யுவா வைப் வந்து நீங்கள் போகலாம் சரிங்களா. இதுதான் நம்ம லிஸ்ட்டில் 2வது. ஸோ 3வது பார்த்தீங்க அப்படின்னா ZADCO யுவா கோப்ரோ. ZADCO யுவா கோப்ரோவில் என்ன ப்ரோ இருக்குன்னா அதே ஆண்ட்ராய்டு 13 சரிங்களா. நீங்கள் பாருங்கள் 10,990 உங்களுக்கு இதோட ப்ரைஸ் பார்த்துங்க அப்படின்னா, அதே மாதிரி 4x ஹை பிரைட்னஸ் ஆட்டோ ஃபோக்கஸு ஆண்ட்ராய்டு 13 உங்களுக்கு 4K HDR சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானும் ஃபுல் ரிவ்யூவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். HDMI 6க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நான் இப்போ சொல்கிற ப்ரொஜெக்டர் எல்லாமே. இதில் ரொம்ப ஹைலைட்டாக என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் கொடுத்துருக்க கான்ட்ராஸ்ட் ரேஷியோ தான். 6000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுக்குறாங்க. அதனால் பிக்சர் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே விஷுவலாக காமிச்சிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து 10,999 ரூபாய்க்கு இது வர்த்து தான். இன்னும் HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ₹1000 கம்மியாகவே 9,891க்கு உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பில்டின் ஆண்ட்ராய்டு, நேட்டிவ் ரெசல்யூஷன், டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட், ப்ளூடூத் 5.0, ஸ்பீக்கர் வந்து 5 வாட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் மற்ற பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வாட் ஸ்பீக்கர் தான் இருக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு 9,000 ரேஞ்சில். இதில் 5 வாட் ஸ்பீக்கர் கொஞ்சம் ஒரு டீசெண்டான ஆடியோ சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் கண்டிப்பாக வந்து உங்களோட பேசிக் நைட் டைமில் பார்க்கணும் ஒரு பெஸ்ட் ப்ரொஜெக்டர் ஒரு 10,000 ரூபாயில் அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த ப்ரொஜெக்டர் வந்து வாங்கலாம். நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கொடுத்துருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட்டு ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்க லூமன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தி பெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்ட் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யுவா கோ மேக்ஸு. ஸோ இப்போ இதோட விலை வந்து 10,990 சரிங்களா. ஸோ 10,990 அந்த யுவா கோ மேக்ஸு வந்து 9,000க்கே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கோ ப்ரோ போகலாமா கோ மேக்ஸ் போகலாமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்கு வரும். நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு எதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. நம்ம ஏற்கனவே பிளேஸ் ப்ளஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதில் லைவ் டிவி இன்டெகிரேஷன் இருக்குது. ஸோ அதிகம் வந்து லைவ் டிவி பார்க்குறவங்க எனக்கு தெரிஞ்சு கோ மேக்ஸ் வந்து நீங்கள் போகலாம். கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் சேம் தான். லூமன்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது சரிங்களா. பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆண்ட்ராய்டு இதுலேயும் ஆண்ட்ராய்டு 13 தான். ஸ்க்ரீன் மிரரிங் ஒர்க் ஆகும். 300 இன்ச் வரைக்கும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்க்ரீன் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 150. அதுவே மேக்ஸிமம் 100 பார்க்குறது ஐடியல். HDMI 6க்கு இதுவும் சப்போர்ட் பண்ணும். இதோட டிசைன் வந்து ரொம்ப சின்ன சைஸு சரிங்களா. இதில் உங்களுக்கு HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 8,000க்கு கிடைக்குங்க. 8,000க்கு உண்மையாலே சொல்கிறேன். நீங்கள் வாங்கிட்ட பிறகு எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ இந்த ப்ரொஜெக்டரை வந்து சஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா உண்மையிலே வர்த்துங்க செம்மையாக இருக்குது. இந்த மூவி ஆர்க் லைவ் டிவின்றது நான் யாரெல்லாம் லைவ் சேனல் இது வந்து டிவி மாதிரி யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கொடுத்துருக்க ஃபீச்சரு. ஸோ அது வேணுங்கிறவங்க கோ மேக்ஸ் வந்து போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கோப்ரோ வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்குற 4வது ப்ரொஜெக்டர் சரிங்களா. இப்போ அடுத்தது யுவா கோ ப்ளஸ்ன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இதில் தான் நம்ம கன்ஃபியூஷன் வரும். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் எல்லாமே ஒரு 1,000 ரூபா 2,000 ரூபா ரேஞ்சு தான் சரிங்களா. ஸோ உங்களோட பட்ஜெட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது யாருக்கு சூஸ் ஆகும்னா என்னோடய பட்ஜெட்டு ப்ரோ 7,000 8,000 என்ன ப்ரோ ஒரு 5,000 ரூபாயில் ஒரு ப்ரொஜெக்டர் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா இந்த ப்ரொஜெக்டர் தாங்க. இது வந்து HDMI 6க்கும் சப்போர்ட் பண்ணும். நெட்ஃப்ளிக்ஸு ப்ரைம் எல்லாமே ஓடிடி கண்டென்ட்டும் வரும். எக்ஸ்டர்னலாக 5 TV ஸ்டிக்ஸு நீங்கள் ப்ளகின் பண்ண வேண்டாம் சரிங்களா. வைஃபை 6ன்னு சில லேட்டஸ்ட் ஃபீச்சரும் இதில் வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா வெறும் 6,000 ரூபா. ஸோ 6,000 ரூபாய்க்கு இந்த ப்ரொஜெக்டரை கண்டிப்பாக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இதில் என்னை பொறுத்த வரைக்கும் ட்ராபேக் அப்படின்னா சவுண்டு. ஸோ சவுண்ட் பார் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து இந்த 6,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம பார்க்குற 5th ப்ரொஜெக்டர் யுவா கோ ப்ளஸ்ஸு. பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னா 6,000க்கு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் சரிங்களா. இந்த ஃபீச்சர் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் 9,000 லூமன்ஸு. ஸோ அதில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் 11,000 லூமன்ஸு, அப்புறம் 14,000 லூமன்ஸு.
ஸோ லூமன்ஸு கம்மியாகுது பாருங்கள். மற்றபடி ஃபீச்சர்ஸ் அதேமாதிரி கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நம்ம 6000 பார்த்துருப்போம், இப்போ 5000 ஆகிடுச்சு. ப்ரைஸ் கம்மியாக கொஞ்சம் உங்களுக்கு சைஸை கம்மி பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். 100 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. 100க்கு மேலே போகும்போது தான் இதெல்லாம் வந்து பெரிய டிஃப்ரென்ஸாக வரும். சின்ன சைஸ் இன்னும் 100க்கு கம்மியாக வச்சு பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் 6000 ரூபாய்க்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போக தான் லூமன்ஸ் வந்து அதிகம் தேவைப்படும். அதுவும் நம்ம இங்கே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்சோவில் வந்து ஒரு ப்ரொஜெக்டர் இருக்குங்க. இங்கே பாருங்கள். ஸோ 2025 போர்சோ பிக்சல் பவர் ப்ரொஜெக்டர் 550 ஆன்சர் லூமன்ஸு, ஆண்ட்ராய்டு 13. இதுலேயும் வந்து HDMI ஆர்க் சப்போர்ட் பண்ணணும், CEC இருக்குது, கன்சியூமர் எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் இருக்குது. அப்படின்னா ஒரு ரிமோட்டே போதும். நீங்கள் 5 TV ஸ்டிக்கும் பேக் டு இந்த ப்ரொஜெக்டருக்கும் ஒரே ரிமோட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக ரிமோட் வேண்டாம். 2.4 GHz அண்ட் 5 GB டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. 5.2 ப்ளூடூத் இருக்குது. 3D சப்போர்ட் பண்ணணும். 3Dனா அந்த ரெட் ப்ளூ 3Dங்க, சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நேச்சுரல் 3D வேறு. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்க ஃபீச்சர் வந்து இன்னும் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு வாசிக்கிறேன். டால்பி டிஜிட்டல் வந்து சப்போர்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு டைமு, சரிங்களா? இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இப்போ நீங்கள் HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 11,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். 12,299 ரூபா தான், சரிங்களா? இந்த ப்ரொஜெக்டரில் ஹைலைட் ஃபீச்சர் என்ன ப்ரோ கேட்டிங்க அப்படின்னா மற்ற ப்ரொஜெக்டர் இல்லாத டால்பி டிஜிட்டல் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த செக்மெண்ட் வித் டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் அண்ட் அட்வான்ஸ்டு ஆர்க் HDMI ஆர்க் சப்போர்ட் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு ரொம்ப ஹை அண்ட் ப்ரொஜெக்டில் தான் இருக்கும். பட் இந்த ப்ரொஜெக்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். ஸோ 1 இயர் போர்சோவோட இந்தியன் பிராண்ட் வாரண்ட்டி இருக்குது. ஸோ நீங்கள் கிளைம் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெல்லியில் தான் இவங்களோட பிரான்ச் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த ப்ரொஜெக்டரை பொறுத்த வரைக்கும். நம்ம அடுத்து பார்க்க போகிறது eGate Duster 5X Pro. ஸோ eGateல இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. 5X Pro இருக்குது. ஸோ 5X நீங்கள் 5X Pro பார்த்தீங்க அப்படின்னா 12,999 ரூபா. ஸோ அதுக்கு எதுக்கு ஒரு 200 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. இது யாருக்கு ப்ரோ சூட் ஆகும் கேட்டிங்கன்னா, நான் வந்து பக்கா ஆண்ட்ராய்டு வந்து எல்லா ஓடிடியும் எனக்கு வந்து ஒர்க் ஆகணும், எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல். 500 ISO லூமன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா இவங்களோட லூமன்ஸ் வந்து அத்தென்டிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 1080 பிக்சல். உங்களோட நீங்கள் அந்த பார்க்குற அந்த டிசைன் பாருங்கள், இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. நம்ம முன்னாடி பார்த்தது கொஞ்சம் சின்ன சைஸு, இது நல்ல சாலிடான ஒரு டிசைனு. அந்த வேன்போ வலி மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கு எனக்கு அப்படி தான் தோணுது. 100% டஸ்ட் ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. ஆர்க் அண்ட் CEC உங்களுக்கு இதுலேயும் சப்போர்ட் பண்ணும். ChatGPT வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்குது. இது எல்லோரும் கொடுக்கறது தான், சரிங்களா? ஸோ இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 12,990 ரூபா. உங்களுக்கு ஃபீச்சர் ரொம்ப ஹைலைட்டடாக சொல்லணும் அப்படின்னா 1 GB 8 GB உங்களுக்கு ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. த்ரோ ரேஷியோ கவனிச்சிங்கன்னா 1:3:1, சரிங்களா? 30 FPS உங்களுக்கு காம்பேட்டபிள் 4K வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாரண்ட்டி இவங்களும் வந்து 1 இயர் கொடுக்குறாங்க. 6000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இருக்குது. 14,000 லூமன்ஸ் இருக்குது. ஸோ சின்ன சின்ன வேல்யூவில் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க அந்த ப்ரொஜெக்டர் இந்த ப்ரொஜெக்டர். உங்களுக்கு பர்டிகுலராக உங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு ஓடிடி கண்டென்ட் வேணும், எனக்கு இந்த லைவ் டிவிலாம் வேண்டாம், நார்மலாக ஒரு 30 FPSல 4Kல வந்து சப்போர்ட் பண்ணுறது சொல்கிறாங்க. ஸோ பென்ட்ரைவில் வந்து பார்க்குறதுக்கு எனக்கு போதும் அந்த மாதிரி. அதேமாதிரி HDMI 2.1 ஆர்க் இருக்குது. ஸோ சவுண்ட் பார் இவங்க கொடுத்துருக்க 5 வாட் வந்து அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் சவுண்ட் பாரில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு வைஃபை மட்டும் இல்லாமல் ஸ்பீக்கரும் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ இது வந்து 7th பிளேஸு. ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ப்ரீட். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், eGateல இப்போ 4X ஆட்டம் இருக்குது. ஸோ அது வாங்கலாமா இல்லை 5X Pro வாங்கலாமான்னா நான் 5X Pro தான். இது வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண மாடல். அதனால் உங்களுக்கு லைவ் டிவி மட்டும் இல்லாமல் மற்ற அட்வான்டேஜும் அதில் இருக்குது. ஸோ eGate Duster 5X Proவே நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ 8th அடுத்தது போயிடலாம். அடுத்தது என்ன பிராண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஸ் பீட்ஸு கம்பெனியில் உங்களுக்கு லூமெக்ஸ் சினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த ப்ரொஜெக்டர் பொறுத்த வரைக்கும் 4K Ultra HD. அது மட்டும் இல்லாமல் இதோட விலை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கிராஸ் பீட் சினி ப்ரொஜெக்டர். ஸோ இதுவும் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் பிங் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இந்த ப்ரொஜெக்ட் வந்து சூப்பராக இருக்குது, நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ கிராஸ் பீட் பொறுத்த வரைக்கும்
மற்ற ப்ரொஜெக்டர் எப்படின்னு எனக்கு தெரியல. இது வந்து நிறைய வரவேற்பு இருந்துச்சு. கமெண்ட் செக்ஷன் நான் பார்த்தேன். 16,000 லூமன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்களும் அமேசானில் போயிட்டு ரிவ்யூ செக் பண்ணிங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொஜெக்டருக்கு HDFC கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 10,754 ரூபா கிடைக்கும். 11,949 ரூபா தான் தற்போதைய விலை. சரிங்களா? ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஹைலைட்டட் என்ன அப்படின்னா 4K சப்போர்ட் பண்ணும். அல்ட்ரா ஷார்ப் ஸ்டன்னிங் நேட்டிவ் 1080 பிக்சல் 22,000 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இது வந்து ஃபேக்காக இல்லை அப்படின்னா உண்மையிலே இந்த கான்ட்ராஸ்ட் ரேஷியோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஸ்பெசிஃபிகேஷன் கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா வேறு லெவல். சரிங்களா? வாட்ச் த ஹாட்டஸ்ட் நியூ பிளாக் பஸ்டர் ஹீட் இதெல்லாம் 10,000+ ஆப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்த விட மெயினாக நம்ம என்ன பார்க்கணும், நேட்டிவ் ரெசல்யூஷன் இருக்குது, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ நல்லா கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ கஸ்டமரோட சப்ஸ்கிரைபர் பிங்கும் வந்து இதில் பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்னோடய பட்ஜெட் வந்து இதுக்கு மேலே ₹1 அதாவது 11,949 ரூபா மேலே நான் வந்து செலவு பண்ண மாட்டேன். அந்த ரேஞ்சில் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ப்ரொஜெக்டர் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை செலக்ட் பண்ணலாம். இதில் ஹைலைட்டட் ஃபீச்சர் அப்படின்னா 15 வாட்ஸ் ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மற்ற ரெலவெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 5 வாட் ஸ்பீக்கருக்கு மேலே யாருமே வந்து கொடுக்கல. வேணுன்னா சவுண்ட் பார் வாங்கிட்டோம், HDMI RX சப்போர்ட் நம்ம கொடுத்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. பட் இவங்க வந்து 15 வாட் ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க. 22,000 லூமன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து 2 ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா. HDMI RX சப்போர்ட்லாம் அங்கே வந்து இது பண்ணாது. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்சு டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்பீக்கர்லேயே வந்து நல்லா பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து 9வது பிளேஸில் வந்து உங்களுக்கு போர்ட்ரானிக்ஸில். ஸோ போர்ட்ரானிக்ஸும் வந்து நல்லா இருக்க ஒரு பிராண்டு தான். பட் அதுவும் நான் வந்து ஆக்சுவலாக இன்னும் ரிவ்யூ பண்ணல. பட் நீங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து பிங் பண்ணியிருந்தீங்க. போர்ட்ரானிக்ஸு பீம் 450 சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மற்ற மாடல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து மற்ற மாடல் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது தெரியல, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இப்போ நான் சொல்கிறேன் இந்த போர்ட்ரானிக்ஸ் பீம் 450 அப்படின்ற மாடல் வந்து உண்மையிலே நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது சப்ஸ்கிரைபர் சைடில் பொறுத்த வரைக்கும். நிறைய பேர் நீங்கள் கூட உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லேருந்து லீவ் பண்ணுங்கள். அப்புறம் நான் இதை வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை நல்லா இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து கொடுங்க, நான் எந்த கமெண்ட்டையும் வந்து டெலிட் பண்ண மாட்டேன். போர்ட்ரானிக்ஸ் பீம் 450ோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம். 3 வாட் ஸ்பீக்கரில் அடிபட்டுருச்சு எடுத்ததுமே. சரிங்களா? நெகட்டிவாக சொல்லணும் அப்படின்னா மற்றபடி இதோட டிசைன் வந்து நல்லா இருக்காங்க பாருங்கள். ஸோ 4,000 லூமன்ஸ் இருக்குது. பில்டின் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ் நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7,499 ரூபா. என்னோட பட்ஜெட் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரோ. 7,500 மேலே ₹1 செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் போகலாம். இதில் HDMI RX சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடையாது. அது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ சவுண்ட் பாரை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கேபிள் வச்சு கனெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு 150 இன்ச் வரைக்கும் அவங்களே வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? பில்டின் ஆப்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து Android 11 தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சில ஆப்ஸ்லாம் வந்து ஒர்க் ஆகாமல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சில ஆப்ஸு ஒர்க் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து 5 TV ஸ்டிக்ஸ் நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ 7,500 வாங்கிட்டு 5 TV ஸ்டிக் திருப்பி போகிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் நான் 5 TV ஸ்டிக் போக மாட்டேன், எனக்கு ஓகே, என்கிட்ட ஆல்ரெடி 5 TV ஸ்டிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து HDMI சோர்ஸில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இவங்க இதில் இருக்கிற ஒரு நெகட்டிவான அந்த ஆண்ட்ராய்டு விஷயத்தை வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் வந்து வாங்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 2,500 காஸ்ட் சேவிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். மற்றபடி லூமன்ஸில் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆண்ட்ராய்டில் மட்டும் சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கஸ்டமர் சைடில். 7,500க்கு 5 TV ஸ்டிக் வச்சுருந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த மாடல் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அடுத்தது நான் உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், டோப்ரோவில் வந்து மஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து ஹையஸ்ட் லூமன்ஸு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மஹா அப்படின்றது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க சூப்பராக இருக்குது ப்ரோ இந்த ப்ராஜெக்டரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட தற்போதைய விலை உங்களுக்கு காமிச்சிடறேன் லைவாக. 8,990. ஸோ 9,000 இதுக்கு கொடுத்துருக்காங்க. 11,000 லூமன்ஸு. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டு காம்படிட்டர் மற்ற பிராண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற லூமன்ஸ் வராது. ஸோ லூமன்ஸு வந்து ரொம்ப அதிகமாக வேணும், ஆனால் ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும், பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஆண்ட்ராய்டு வந்து கொஞ்சம் உங்களுக்கு 5 TV ஸ்டிக் இருந்துச்சு அப்படின்னா சின்ன ப்ராப்ளம்ஸ் எதாவது இருந்துச்சா அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். Android 11 தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. HDMI ARC வந்து உங்களுக்கு இதில் வந்து சப்போர்ட் பண்ணாது, அது ஸ்பெசிஃபிகேஷனில் அவங்க மென்ஷன் பண்ணல. மற்றபடி இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்க லூமன்ஸு டூயல் பேண்ட் வைஃபை சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் 5G வந்து உங்களுக்கு Android 11 5G 1080 பிக்சல் நேட்டிவ் 11,000 லூமன்ஸ் தான் இதில் ஹைலைட்டாக சொல்லணும் அப்படின்னா. சரிங்களா? ஸோ வேறு என்ன இதில் கொடுத்துருக்காங்கன்னா 10,000:1 டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. ஸோ மற்ற ப்ராஜெக்டெல்லாம்
உங்களுக்கு 8000 10,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் என்ன உங்களுக்கு பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிக்சர் குவாலிட்டி ஸ்டன்னிங்காக இருக்குங்க. நான் ஃபுல் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நான் ஆச்சரியப்பட்டேன். என்னடா 8000 அதாவது 14,000 15,000 ப்ராஜெக்ட் ஈக்குவல் வந்து உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி இருக்குது. ஸோ பிக்சர் குவாலிட்டி எனக்கு வந்து நல்லா இருக்கணும், லூமன்ஸ் வந்து சூப்பராக இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் விட்டால் வேறு உங்களுக்கு கிடையாது. 8,000 rupees அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஸோ கண்டிப்பாக இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். மோஸ்ட்லி நம்ம டாப் 10 ப்ராஜெக்டர் பார்த்தாச்சு. இதில் ஏதாவது விடுபட்டு போச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்டரை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கேன், அதில் இந்த பிரச்சனைலாம் இருக்க ப்ரோ அப்படின்னா அது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட் மூலிமா அந்த தெரிவிங்க. நான் ஆல்ரெடி நல்லா யூஸ் பண்ணிட்டு சூப்பராக இருக்கும் ப்ரோ அப்படின்னாலும் உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.